எனக்கு ஏதோ ஒரு தடை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு இடத்துல எனக்கு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல எனக்கு முன்னேற முடியாத காரியங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, பிசாசு அந்த இடத்துல உங்களை தடை பண்ணி வச்சிருக்கிறான்னு அர்த்தம். ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறோம். அந்த சின்ன கேப்பில் அவன் என்ன செய்கிறான், அவன் நம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் முடக்கி வைத்திருக்கிறான். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, என்னிடத்துல என்ன துர்க்குணம் இருக்கிறது, நான் என்ன காரியங்களில் என்ன செஞ்சுருக்கிறேன், தவறு இருக்கிறேன். நான் இங்கே வசனம் சொல்லுது, என்னுடைய கொடிய துர்க்குணம். முதல்ல அழுக்கு, ரெண்டாவது என்ன செய்யணுமா, கொடிய துர்க்குணம். அழுக்கையும் இந்த துர்க்குணத்தையும் நான் என்னை விட்டு என்ன செய்யணும், அகற்றணும். அதை அகற்றணும் அப்படின்னா எனக்குள்ளே என்ன வரணும்னா, வசனம் வரணும். ஆமென். தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே வந்தால் அழுக்கு என்னை விட்டு வெளியே போகுது, துர்க்குணம் என்னை விட்டு என்ன செய்யுது, வெளியே போகுது. இது ரெண்டும் வெளியே போகிறதுக்கு வார்த்தை தான் முக்கியம், வார்த்தை தான் அவசியம். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும், நான் மேலே எழும்புவதற்கும், என்னுடைய காரியங்கள் ஜெயமாய் மாறுவதற்கும் நான் என்னுடைய அழுக்கையும் என்னுடைய துர்க்குணத்தையும் நான் என்னை விட்டு அகற்றணும். அதற்கு வசனம் என்ன செய்கிறது, கழுவுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ரெண்டாவது, இயேசுவின் இரத்தத்தில் நம்ம என்ன செய்யணும், நம்மை கழுவணும். அல்லேலூயா. உங்களை பார்த்து நீங்களே சொல்லணும், இயேசுவின் இரத்தத்தினால் என் ஆத்மாவை கழுவுகிறேன். இயேசுவின் இரத்தம் என்னுடைய சரீரத்தை கழுவுவதாக. இயேசுவின் இரத்தம் என்னுடைய ஆவிக்குரிய பரிசுத்த ஜீவியத்தை கழுவுவதாக. அப்படி நீங்கள் உங்களை நீங்களே என்ன செய்யணும், சுத்திகரிக்கணும். அல்லேலூயா. இயேசுவின் தழும்புகளால் என்ன செய்கிறேன், சுகமாக இருக்கிறேன். இயேசுவின் இரத்தம் எனக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் அதை உங்களை சுத்திகரிக்கிறதுக்கு வார்த்தைகள் என்ன செய்யுங்க, பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால் தினந்தோறும் உங்களை சுத்திகரித்து கொள்ளலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசின் ஆதிக்கம் உனக்குள்ளே வர முடியாது. ஆமென். வசனம் நெருப்புங்க. அந்த வசனம் உங்கள் வாயிலிருந்து, உங்கள் இருதயத்திலிருந்து, உங்கள் சிந்தையிலிருந்து புறப்பட்டு கொண்டே இருக்குமானா அந்த கங்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அந்த கங்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அங்கே பிசாசுக்கு வேலை இருக்காது. அல்லேலூயா.